ஹாய் கைஸ், நோம்பு 27ன்னு சொன்னால் நல்ல விசேஷமா. அந்த நாளில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கே சார் சாப்பிட வந்திருக்குன்னு சொன்னால் தக்குவா மாஸ்க் தான். இந்த மாஸ்க் எங்கே இருக்குன்னு சொன்னால் கிண்டி ரேஸ் கோர்ஸ் பாலத்துக்கு கீழே இருக்குது. வெளில இருந்து பார்க்கும்போது இந்த மாஸ்கோட லுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லைட் டெக்கரேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் சூப்பராகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. சரின்னு உள்ளே போயிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உதவி செஞ்சு நல்ல பிள்ளையாட்டம் உள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்த்து சரியான கூட்டம், க்யூவில் நின்று தான் உட்காரணும் போல ஆட்டம் இருந்துச்சு. இன்னும் 10 நிமிஷம் க்யூவில் நின்று பார்த்து அப்புறம் இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம் நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க சாப்பாடு. நிமிஷம் லைனில் நின்று உட்காந்ததுக்கு அப்புறமும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கைக்கு பிளேட்டே வந்துச்சு. யூசன் த்ரோ பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க. யூசன் த்ரோ பிளேட் ஃபுல்லாகவே பிரியாணியை வச்சு அதில் ஒரு 5-6 பீஸு மட்டனை வச்சு அதுலேயும் கொடுத்துருந்தாங்க. காசை கொடுத்து மட்டன் பிரியாணி வாங்கினா கூட இவ்வளோ பீஸ் இருக்காது, அதில் கூட 3 பீஸ் தான் இருக்கும். இதில் 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க. அந்த பிரியாணியோட நமக்கு ஆனியன் ரைத்தாவும் பைனாப்பிள் ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க. கைக்கு பிளேட் வரமே நம்ம பாய்ஸை பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அடித்து பிரிக்க ஆரம்பித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதில் ஒருத்தன் என்னென்னா மச்சான் மறுசோறு வேணும்னு கேட்குறான். அதுக்குள்ளே என்னடா அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு முடிச்சா நான் பார்த்துட்டு ஆஹா நம்ம தான் இன்னும் சாப்பிடலாம்னு சொல்லி நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் சாப்பிட்டுட்டு மறுசோறு வாங்கலான்னு நானும் மறுசோறு கேட்டேன். அந்த மறுசோறு ஃபுல்லாகவே மட்டன் வந்துருந்துச்சு, அதிகமாகவே மட்டன் வச்சுருந்தேன். ஆஹா போடு, இன்றைக்கி செம்ம ஹாப்பி. நம்ம வீட்டில் கடையில் கூட சாப்பிட்டா கூட இவ்வளோ மட்டன் பீஸ் வருமா என்னன்னு தெரில. ஆனால் இங்கே குத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கேட்கவும் நல்லாவும் சாப்பாடு மறுபடியும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. அதை பார்க்குறப்போ நமக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. மச்சான் யூசுஃபை பார்த்துட்டு இருப்போம் 2 ரவுண்டு முடிச்சு 3ஆவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னடா இப்படி சாப்பிட்றான்னு சொன்னால் ஆமாம் மச்சான் பிரியாணி ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டுன்னு வேறு அடி நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்லாவே சாப்பிட்டான். நானும் திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நீ இந்த மாஸ்க்கை பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ், இந்த வீடியோ தொட முடிச்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம பெல் பட்டன் ஆன் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றே வரும். ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, see you.